வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்கள் இந்த சொனாலி கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியோ கேட்குறீங்க. அதற்காகவே இந்த காணொலியை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. சொல்லப்போனால் தமிழில் இது வரைக்கும் சொல்லப்படாத எத்தனையோ வகையான தகவல்கள் நீங்கள் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சொனாலி கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு கோழி இனங்கள்ங்க. அதாவது முட்டை மற்றும் இறைச்சி தரக்கூடிய ஒரு கோழி இனங்களாக இந்த கோழி இனங்களானது பார்க்கப்படுதுங்க. அதே போல் நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம், இந்த கோழி இனங்கள் நாட்டுக்கோழி இனங்களான்னு வந்து கேட்குறீங்க. நிச்சயமாக நாட்டுக்கோழி இனங்கள் கிடையாதுங்க. 2 வெளிநாட்டு இனங்கள் கிராஸ் பண்ணி தான் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. இது எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷில் உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்திய ஆராய்ச்சியாளர்களோ பங்களாதேஷ் ஆராய்ச்சியாளர்களோ இணைந்து தான் இந்த கோழி இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் 2 நாட்டுக்குமே வந்து சொந்தமான ஒரு கோழி இனங்கள்னே வந்து சொல்லலாங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வகையான கோழி இனங்களோட கிராஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ராட் ஐலண்ட் ரெட்டோட சேவலோ எகிப்தியன் ஃபயோமிங்கிற கோழி இனங்களையோ சேர்ந்து தான் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருங்க. இந்த 2 இனங்களுமே நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு கோழி இனங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முட்டை தரக்கூடிய கோழி இனங்களுங்க. அதனாலேயே இந்த சொனாலி கோழி இனங்களோ நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கோழி இனங்களாவோ அதே போல் அதிக முட்டையிட தன்மை கொண்ட ஒரு கோழி இனங்களாவோ விளங்குதுன்னே வந்து சொல்லலாம். இந்த இனங்கள் கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்டு ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சுன்னே வந்து சொல்லலாங்க. 1986 கிட்ட இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2 நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா பரவி இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு கோழி இனங்களாக வந்து இருக்குங்க. இந்த கோழி இனங்களோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க. ஒற்றை கொண்டை வகையை சேர்ந்ததாங்க இருக்கும். அதாவது இந்த சேவல்களோட அந்த கொண்டைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பாக தான் இருக்கும். இங்கே நான் கீழே வண்ண படங்களாக காட்டியிருக்கே பாருங்க. அதே போல் இதோட கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர உயர கால்கள் கொண்டதாக தாங்க இருக்கும். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்ணங்கள்ங்கிறது வந்து வெள்ளை கருப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கோழி இனங்களில் வந்து பார்க்கலாம். அதே போல் பழுப்பு கருப்பு இந்த 2 வண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி தாங்க வந்து இருக்கும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த 3 வண்ணங்களுமே வந்து இணைந்து கூட வந்து இருக்கும். ஏன்னா இதோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதோட தாய் தந்தையோட உருவப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 வகையான வண்ணங்களுமே இந்த கோழி இனங்களில் வந்து பிரதிபலிக்கோங்க. இந்த இனங்களோட முட்டைகள் வந்து கீழே இருக்கு பார்த்துக்கோங்க. இது முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 156 நாள்ல இருந்து 170 நாளுக்குள்ள முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் கொடுக்கோன்னா 150லேருந்து 230 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது இடத்துக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடனே வந்து சொல்லலாம். சில இடங்களில் அதிகமாகவும் சில இடங்களில் குறைவாகவும் கொடுக்குறாங்க. அதே போல் இதோட இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய பேர் சொனாலி கிராஸை உருவாக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறாங்க. சொனாலி கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் முட்டைகள் உங்களால் வந்து எடுக்க முடியாதுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா சொனாலியில் அந்த ஒரிஜினல் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து 200 முட்டைகள் வரைக்கும் எடுக்க முடியுங்கிற மாதிரி நிறைய நபர்கள் வந்து சொல்கிறாங்க. இதோட முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45லேருந்து 50 கிராம் வரைக்கும் வந்து இருக்குங்க. இதோட இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவையாகவோ மென்மையாகவோ இருக்கிறதா வந்து நிறைய நபர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த இனங்களோட கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 1.25 வருஷத்துக்குள்ளே 1.2லேருந்து 2 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வந்துடுவாங்க. அதே போல் சேவல் வந்து 1.8லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.